ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாபிக் வைஸ் மேக்ஸ் கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டைம் அண்ட் ஒர்க் அண்ட் எல்சிஎம் அண்ட் எஸ்எஃப் ரெண்டு டாப்பிக்கை நம்ம வந்து முடிச்சிருக்கோம். அதை தொடர்ந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மூணாவது பார்ட்டாக ரேஷியோ அண்டு ப்ரொபோர்ஷன். ஓகேவா? ஸோ இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, மாடல் நம்பர் 1 வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ரேஷியோனா என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஃபர்ஸ்ட் ரேஷியோ பற்றி பார்க்கலாம். ரேஷியோனா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா, தமிழில் வந்து விகிதம் மற்றும் விகித சமம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. ஓகேவா? இப்போ விகிதம் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 1000 ரூபாய் அமௌண்ட் இருக்குன்னா, அந்த 1000 ரூபாவை ஒரு 600 ரூபாய் 400 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட விகிதத்தின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தொகையை பிரித்து வரக்கூடியதான் விகிதம் சொல்லுவாங்க. இதனுடைய சுருங்கிய வடிவம் இப்போ இந்த 600 400 இப்போ என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அகாடமியில் ஜெய்தி சாருக்கும் ராம் சாருக்கும் பிரித்து தரேன். ஜெய் சார் சீனியர் ஸ்டாஃப்ன்றதுனால அவருக்கு 600 ரூபாவும், ராம் சாருக்கு வந்து பார்த்தா 400 ரூபாவும் தரேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ நான் வந்து எவ்வளோ பங்கு கொடுத்தேன், யாருக்கு அதிக பங்கு கொடுத்துருக்கேன், யாருக்கு கம்மியாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது, நான் இப்போ வந்து இந்த ரேஷியோன்ற மெத்தட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, இப்போ இந்த 600 வகுத்தல் 400 இப்படி போட்டேன் அப்படின்னா, ரெண்டுத்துலையும் பொதுவாக 2 0க்கு 2 0 காலி, 2 4 3 2 6. அப்போ என்னன்னா, எங்கிட்ட இருந்த 1000 ரூபாவை நான் என்ன பண்ணியிருக்கேன், 3 பங்கு ஜெகதீஷ் சாருக்கும் 2 பங்கு ராம் சாருக்கும் கொடுத்துருக்கேன். அப்போது ராமை விட ஜெகதீஷ் சாருக்கு என்ன பண்ணியிருக்கேன், 1 பங்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். ராமன் ஜெய் சாருக்கு 1 பங்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். ஓகேவா? அப்போ அந்த 1 பங்குன்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது, 400 600 600ல் 400 போச்சுன்னா மீதி 200. அப்போ இந்த 200ன்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 1 பங்கு. அப்போ 1000ன்றது எத்தனை பங்கு வரும்? இந்த 1000ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஜெய் சாருக்கு 3 பங்கு, ராம் சாருக்கு 2 பங்கு, ஆக மொத்தம் சேர்த்து 5 பங்கு. அப்போ எங்கிட்ட இருந்த 5 பங்கு தொகையை நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜெய் சாருக்கும் ராம் சாருக்கும் வந்து 3 பங்கு 2 பங்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து கொடுத்து பார்த்தீங்களா? அப்போது அவருக்கு கொடுக்கப்பட்ட விகித முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா 3:2. இந்த 3:2ன்றது தான் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ரேஷியோனாலும் பங்குனாலும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ அப்போ அந்த 3:2 நான் எப்படி எழுதலாம், 3:2 எழுதலாம், அல்லது 3/2 அப்படின்னு எழுதலாம். அப்படி 3:2 எழுதலாம், அல்லது 3/2 அப்படி 2 ஆங்கிலையும் வந்து எழுதலாம். ஓகே, பையில் எழுதினாலும் ரேஷியோ எழுதினாலும் ஒன்றே ஒன்று தான். ஓகேவா? ஸோ இதே மாதிரி வந்து நாம லைஃப்பில் வந்து நிறைய இடத்துல வந்து இந்த ரேஷியோன்ற மெத்தடை வந்து பார்த்துருக்கோம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சின்ன வயசோட நமக்கு வந்து ஒரு பிஸ்கெட் தராங்க, வீட்டில் தராங்க அப்படின்னா ஒரு பாக்கெட். அப்போ அந்த ஒரு பாக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 பிஸ்கெட் இருக்குன்னு வச்சுக்கலாமே. அந்த வீட்டில் மொத்தம் 3 பேர் இருக்காங்க அப்படின்னும்போது சீனியராக இருக்காங்க ஒருத்தர். அப்போ சீனியர் என்ன பண்ணுவாங்க, அவன் 5 பிஸ்கெட் எடுத்துப்பான். அப்போ மீதி போனால் எவ்வளோ இருக்குது, 7 பிஸ்கெட் இருக்குது. அப்போ அந்த 7 பிஸ்கெட்டில் வந்து பார்த்தா 2வது வாரம் வந்து 4 பிஸ்கெட் எடுத்துருப்பான். அடுத்த வாரம் என்ன பண்ணுவான், 3 பிஸ்கெட் எடுத்துப்பான். அப்போது முதல்ல பிறந்தவன் 5 பிஸ்கெட்டு, அதுக்கடுத்து 2வது பிறந்தவன் 3 பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்தோம், சாரி 2வது 4 பிஸ்கெட், அதுக்கடுத்து வந்து 3 பிஸ்கெட். அப்போ 4 3 7, 7 5 12 பிஸ்கெட். ஸோ அப்போ ஒரு பாக்கெட் என்ன பண்ணுறாங்க, 5:4:3 அப்படின்ற ரேஷியோவில் பிரிக்கிறாங்க. மூத்தவனுக்கு 5 பிஸ்கெட்டு, நடுவனுக்கு வந்து 4 பிஸ்கெட்டு, இளையவனுக்கு 3 பிஸ்கெட்டு. ஓகே, இதுக்கு பேர் தான் பங்கு. இதை நம்ம சின்ன வயசுலேயே பார்த்துருப்போம். ஓகேவா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றி விளையாடி இருப்போம். ஆல்ரெடி 2 பிஸ்கெட் எடுத்துட்டு அந்த பிஸ்கெட்டில் மொத்தம் 10 தான் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம். சரிங்களா? இன்னும் நம்ம டீப்பாக போனோம் அப்படின்னா, இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்லாம் நிறைய என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து கேசரி செய்வோம்ல, ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணுவோம், 1 பங்கு ரவை அப்படின்னா 3 பங்கு தண்ணி வைப்போம். கரெக்டுங்களா? 1 பங்கு ரவை போட்டோம் அப்படின்னா 3 பங்கு தண்ணி. அப்போ 1:3 இதுவும் ரேஷியோ தான். ஓகேவா? இதே மாதிரி தான் மற்ற எல்லா பொருளும் போடும்போது கூட. ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து வீடு கட்டுறோம் அப்படின்னா, அந்த கட்டடத்துக்குலாம் என்ன பண்ணுவாங்க, சிமெண்ட்டும் மணலும் கலப்பாங்கல்ல. அப்போது இப்போ கட்டு வேலை அப்படின்னும்போது 1:5. அதாவது ஒரு பானல் சிமெண்ட் அப்படின்னா 5 பானல் மணல். இதுவே வந்து பூசு வேலை அப்படின்னா 1:3. ஒரு பானல் சிமெண்ட் அப்படின்னா 3 பானல் மணல். இதுவே வந்து சீலிங் அடிக்கிறாங்க அப்படின்னா 1:1. ஒரு பானல் சிமெண்ட்னா 1 பானல் மணல். டைல்ஸுக்கு ரேஷியோவே கிடையாது. ஏன்னா ஃபுல்லாகவே சிமெண்ட் வச்சு தான் ஓட்டணும்.
ஸோ இது எல்லாமே என்ன இந்த பங்கு தான். அப்போ எதன் அடிப்படையில் பிரிக்கிறாங்க? அப்போ எல்லாத்துலேயும் இங்கே பொதுவான ஒரு வேல்யூ இருக்கா? இங்கே பொதுவாக வந்து பிஸ்கெட் எல்லாருக்கும் ஒரே அளவான பிஸ்கெட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான அளவு ஒரே அளவு பானல். இங்கே ஒரே அளவு பொதுவான வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிளாஸ் நான் வந்து தண்ணி ரவை எடுக்குன்னா 3 கிளாஸ். அப்போ இங்கே பொதுவாக என்ன இருக்குது? ஒரு கிளாஸ். இங்கே பொதுவாக என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ரூ. 200. அப்போ அந்த ரூ. 200 3 மடங்காக கொடுக்கும்போது ஜெகதீஷ் சாருக்கும் 2 மடங்காக கொடுக்கும்போது ராம் சாருக்கும் போகுது. ஓகே, அப்போ இருக்கக்கூடிய பங்கை மடங்கின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் பிரிக்க கிடைப்பது தான் என்னது? ரேஷியோ. ரேஷியோனா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுதா? ஓகேவா? ஸோ இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து கணக்கு போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கணக்கு பார்க்கலாமா? A/B = 4:6, B/C = 18:5 எனவும் இருப்பின் A/B/C மதிப்பு என்ன? இந்த மாதிரி கணக்கு கொடுக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? A/B/C அதை போட்டுக்குவாங்க. போட்டுட்டு இப்போ A/B என்ன கொடுத்துருக்காங்க? 4:6 அது அதுக்கு நேரம் ஏக்கு நேராக 4, பிக்கு நேராக 6. அடுத்து B/C எவ்வளோ? 18:8. அப்போ பிக்கு நேராக 18, சிக்கு நேரம் 5. சார் பிக்கு நேரம் இங்கே பக்கத்தில் எழுதாமல் கேட்டால் அங்கே எழுதக்கூடாது. ஓகே, ஆல்ரெடி அந்த லைன் வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த லைனில் தான் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? எழுதணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? இங்கே பாருங்க, இப்போ அடுத்து என்ன பண்ணால் இங்கே ஒரு ஸ்பேஸும் இங்கே ஒரு ஸ்பேஸும் எம்டியாக இருக்குங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன பண்ண நான் 2 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நிரப்பினா தான் என்னால் வந்து ரேஷியோ பண்ணணும். என்ன பண்ணால் பக்கத்தில் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. பக்கத்தில் என்ன வேல்யூ இருக்குது? 6. அந்த 6 அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. இங்கே பக்கத்தில் என்ன இருக்குது? 18. அந்த 18 அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ மேலே இங்கே எழுப்பி இருக்குங்க. ஏக்கு ஏரா பிபிசிசி. அப்போ 4 18 வரும். 4 32 72 இஸ்ட்டு 6 8 40, 6 8 48, ஒரு 60, 108 இஸ்ட்டு 6 5 30. இதெல்லாம் பண்ணலாம். பொதுவாக ஒரு வாய்ப்பாட்டில் வகுக்க முடியும் அப்படின்னா வகுக்கலாம். இல்லை சுருக்க முடியாதுன்னா, ஏன்னா விகிதன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எண்ணால் மேலும் சுருக்க முடியாத எளிய வடிவம் தான். ஓகேவா? அப்போ இந்த 3 என்ன பண்ணலாம்? எந்த வாய்ப்பாட்டில் போடலாம்? 6 வாய்ப்பாட்டில் போடலாமா? போட்டோம் அப்படின்னா 12 72, 1 6, 8 48, அப்புறம் 5 30, 12:18:5. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? இது இன்னொரு மெத்தட்லையும் போடலாம். என்ன அப்படின்னா இந்த 3த்துலேயும் பொதுவாக ஏதாவது ஒரு நம்பர் இருக்குது, பொதுவான வாய்ப்பாடு அடுக்கக்கூடிய நம்பர் இருக்குன்னா அது ஈஸியாக அடிச்சிடலாம். எப்படின்னா ஏபிசி இந்த பையில் தான் பார்க்கணும். மேலே 4 கீழே 18, மேலே 4 வந்து பார்த்தா 2ஆம் வாய்ப்பாட்லையும் கீழே 18 வந்து 9ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கக்கூடாது. இங்கே 6 18 இருக்குது. இப்போ 3 6 18, சரி 3 6, இங்கே 6 18 போடக்கூடாது. ஓகேவா? மேலேயும் கீழே அடிக்கக்கூடாது. ஏக்கும் பிக்கும் அடிக்கலாம், பிக்கும் சிக்கு அடிக்கலாம். இப்போ ஏவும் பிசி இது 3த்துலேயும் ஒரு பொதுவான நம்பர் இருக்குன்னா அது ஈஸியாக அடிக்கலாம். இப்போ நான் எப்படி அடிக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள், 1 6 6, 1 6 6, 3 6 18. இப்போ அடிச்சு போய் பாருங்கள், 4 3 12 இது வந்துச்சுங்களா? 18 இது வந்துச்சுங்களா? 5 இது வந்துச்சுங்களா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போது அடிச்சுட்டும் நாம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக பெருக்கி போடலாம், இல்லை பெருக்கிட்டு கடைசியாக அடிக்கலாம். ஓகேவா? ஸோ நமக்கு தான் ஆன்சர் கரெக்டாக வந்தால் போதும். சரிங்களா? ஓகே, அடுத்து என்ன பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, இதே பேஸ் பண்ணி தான் ஒரு கணக்கு. சரியா? இந்த கணக்கு எடுத்து பார்ப்போம். A/B = 1/2:3/8, B/C = 1/3:5/9, மேலும் C/D = 5/6:3/4 எனில் A/B/C/Dக்கு சமமானது எதுன்றத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கணக்கு எப்படி போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் A/B என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 1/2:3/8. ஓகேவா? இப்போ இந்த ஈஸ்ட் இருக்குது, இதை நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணால் தான் ஒரே பகுதியாக மாற்ற முடியும். அப்போ 8 1 8 3 6. இது ரெண்டுத்தையும் பொதுவாக எதனா வாய்ப்பு இல்லை. ஏன்னா கீழே 8 16 போனால் அவசியம் எல்சிஎம் தேவையில்லை. இது ஏன்னா பொதுவாக வாய்ப்பில் விடுமா? 2ஆம் விடுவோம். வகுத்தோம் அப்படின்னா 4 2 8 3 2 6. அடுத்தது B/C இது எடுத்துட்டிங்க அப்படின்னா என்ன இருக்குது? 1/3:5/9. இது ரெண்டும் போடும்போது கிராஸ் பண்ணினா 9 9 3 5 5. இது ரெண்டும் பொதுவாக 3ஆம் அடிக்கலாமா? அடித்தோம் அப்படின்னா 3 9 5 5. அடுத்து என்ன இருக்குது? C/D இது என்ன இருக்குன்னா 5/6 3/4. 4 5 20 6 3 18. இது நம்ம 2ஆவது அடித்தோம் அப்படின்னா வரும்
52 20 9 2 18. இப்போ என்ன பாருங்க, A/B 4:3, B/C 3:5, C/D 10:9. இது எப்படி போடலாம் அப்படின்னா A/B/C/D. இப்போ A/B எனக்கு 4:3, B/C எனக்கு 3:5, C/D எனக்கு 10:9. இதுவே E கேட்டால் அடுத்து நம்ம போட்டு போயினே இருக்க வேண்டியது தான். வேற ஒன்றும் நம்ம பெருசாக பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா? அடுத்து பாருங்க, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எம்டிஆர் இருக்கக்கூடிய ஸ்பேஸில் பக்கத்தில் இருக்க நம்பர் போடணும். கரெக்டுங்களா? அதான் என்ன பண்ணுவோம், பக்கத்தில் என்ன இருக்குது 5 5 போட்டுக்கோங்க. இங்கே பக்கத்தில் 10 இருக்குது, இங்கே 10 போட்டுக்கணும். இங்கே 3 இருக்குது, இங்கே 2 நம்பர் இல்லையா, 3 போட்டுக்கோங்க. இந்த இடத்துல இந்த 3 இங்கே போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் பெருக்குங்க. பெருக்குமா என்ன சொன்னால் ஏன்னா அடிக்க முடிய நம்பர் தான் அடிச்சிடலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள், அடிக்கிற நம்பர் இருக்கா பாருங்க, இருக்குது 3 1 3 1 3 1 3 ABCDயில் தான் அடிச்சிருக்கேன். கரெக்டுங்களா? இந்த வாக்கில் அடிக்கூடாது. ABC இந்த D 3 4த்துலேயும் பொதுவாக இருக்க நம்பர் அடிச்சுக்கலாம். வேற என்ன இருக்குது பாருங்க, இது 5 இருக்குது பாருங்க. ஓரஞ்சு 5 ஓரஞ்சு 5 ஈரஞ்சு 10 ஈரஞ்சு 10. மீதி பிரிக்கலாமா? 4 2 8 இஸ்ட்டு 3 2 6 இஸ்ட்டு 10 இஸ்ட்டு 9. அப்போ 8 இஸ்ட்டு 6 இஸ்ட்டு 10 இஸ்ட்டு 9. 8 இஸ்ட்டு 6 இஸ்ட்டு இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் டி. இதே கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில நேரம் வந்து A/B/C/Dன்னு கொடுக்காம A/D/B/Cன்னு கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன பண்ணோம், இவங்க கேட்டிருக்க மெத்தடில் A எவ்வளோ 8, D எவ்வளோ 9, B எவ்வளோ 6, C எவ்வளோ 10. இந்த ஆங்கிள் தான் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ அவங்க என்ன மெத்தடில் கேட்குறாங்களோ, என்ன சீனியாரிட்டி பண்ணாலும் அதை அப்படியே போட்டுரும். ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்து கணக்கு பாருங்க, ஏக்கு பிஐ போல் 3 மடங்கு. ஏக்கு பி வந்து பார்த்தீங்கன்னா பிஐ போல் 3 மடங்கு. அப்போது பி தான் 3 மடங்கு அதிகம். இது எப்படின்னா பி 1 மடங்குனா ஏ வந்து 3 மடங்கு 3:1. அப்புறம் பாருங்க, பிக்கு சிஐ போல் 4 மடங்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சி 1 மடங்குனா பி 4 மடங்கு. அப்போது இங்கே பாருங்க, ஏ/பி கிடச்சிச்சா, அதே மாதிரி B/C கிடச்சிச்சிங்களா. இப்போ என்ன பண்ணலாம், A/B/C போடலாமா? என்ன வரும், 3:1 4:1. அப்போது பக்கத்தில் நம்பர் 1, இங்கே பக்கத்தில் இருக்க 4 அடித்தோன்னா 4 12 1 4 4 1. அப்போ மொத்தம் எத்தனை பங்கு வருங்க, 12 + 4 + 1 = 17 பங்கு. ஓகே, 17 பங்குன்னும் போது எவ்வளோ ரூபாய் இருக்குது, 680 ரூபா நம்ம வகுக்கணும். வகுத்தா தான் ஒரு பங்கு என்ன தெரியும். அப்போது 17 17 4 4 28, அப்போ 4 வரும்பா. இங்கே 0 40. அப்போ ஒரு பங்குனது எவ்வளோ 40. அப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பங்கு 12 பங்கு. அப்போ 12 × 40 48 480 ரூபா. பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 பங்கு. அப்போ 4 × 40 நன்னாங்க 16 160 ரூபா. சியோடைய பங்கு வந்து ஒரு பங்கு தான். அப்போ 1 × 40 40 ரூபா. கூடி வச்சு பார்த்தா நமக்கு என்ன ஆன்சர் வரும், 680 வரும். இங்கே பாருங்கள், 400 இது ஒரு 200 600 680 கரெக்டாக வருது. அப்போ நம்ம போட்ட ஆன்சர் கரெக்ட். ஓகே, அப்போ ஆன்சர் ஆப்ஷன் 480 600 40. ஆன்சர் ஆப்ஷன் பி பா. அவ்வளோதான். ஓகேவா? அடுத்து பாருங்க, ரொம்ப ஈஸி தான். 3A = 5 3A = 5B = 6C எனில் A/B/C. இப்போ ஏவுடைய வேல்யூ நமக்கு தேவை அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஏவை மட்டும் ஹைட் பண்ணிட்டு பியும் சியும் பெருக்குங்க. IR 30. அடுத்தது பியோடைய வேல்யூ வேணும் அப்படின்னா பியை கேன்சல் பண்ணிட்டு ஏவும் சியும் பெருக்குங்க. 3R 18. சியோட வேல்யூ வேணும் அப்படின்னா சியை கம்ப்ளீட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, ஏவும் பியும் பெருக்குங்க. 3 5 5. இப்போது A/B/C இதனுடைய வேல்யூ என்னது 30 18 15. இது 3 பொதுவாக எவ்வளோ வருமா, 3 எவ்வளோ போடலாம். போட்டோம் அப்படின்னா 5 3 30 6 18 5 5. அப்போ A/B/Cயோட வேல்யூ என்னது 10 6 5. ஆன்சர் ஆப்ஷன் ஏமா. அடுத்து பாருங்க, இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கணங்க. A/10 = B/15 = C/20 எனில் A/B/Cயின் மதிப்பு காண்க. ஓகே, அப்போது இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இடையில வந்து ஈக்குவல் வேல்யூ கொடுத்துட்டு ஒரு ABC மேலே கொடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ஏவோட வேல்யூ கீழே இருக்கக்கூடிய 10 தான், பியோட வேல்யூ கீழே இருக்கக்கூடிய 15 தான், சியோட வேல்யூ கீழே இருக்கக்கூடிய 20 தான். அப்போ என்ன வரும், A/B/C வந்து 10 5 × 20. இதை பொதுவாக நம்ம 5ஆவில் போட்டோம் அப்படின்னா 2 10 3 5 4 20. கரெக்டுங்களா? ஸோ அப்போ 2 3 4 சரியானது. ஆன்சர் ஆப்ஷன் பி. அவ்வளோதான் பாது. அடுத்து பாருங்க, 3 × x. இது எப்படி 3 × x 3x =
4 × y 4y. ஓகேவா? இப்போ நம்ம என்ன தேவை? எக்ஸ் மற்றும் ஒய்யோட வேலை தான் தேவை. அப்போ ஒய் இந்த பக்கம் கொண்டு வந்தா பை ஆகிடும். 4 இந்த போச்சுன்னா பையில் போயிடும். அப்போ எக்ஸ் பை ஒய்ன்றது x/yன்னு எதெல்லாம் நான் சொன்னா அப்போ 4:3. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4:3. அடுத்த கணக்கு பாருங்க. 4a = 5b. அப்புறம் பண்ணலாம் இது பாருங்க a/b = 5/4 வந்துருமா? இது எப்படி எழுதலாம்? 5:4 எழுதலாமா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 7b = 9c. இது என்ன பண்ணலாம்? b/c = 9/7. இது எப்படி எழுதலாம்? 9:7 எழுதலாமா? அவங்க என்ன கேட்குறாங்க? a/b/c யோட வேல்யூ. அப்போ a/b/c 5:4 9:7. பக்கத்தில் 4 இங்கே என்ன பண்ணும்? பக்கத்தில் 9 பண்ணுமா? ஏன்னா பொதுவான நம்பர் இருக்கா? இல்லை. அப்போ 9 45 4 36 4 28. 45 30 4 36 36 28. ஆப்ஷன் டி தான்பா. அவ்வளோதான். சரிங்களா? அடுத்து என்ன பாருங்க. a/b/c = 2:3:4 எனில் a/b b/c c/a. என்னது? ஏவோடைய வேல்யூ 2, பியோட வேல்யூ 3, சியோட வேல்யூ 4. இதை நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர். ஓகேவா? ஏன்னு இருக்கு 2/3 3/4 4/2. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இது 3 எல்சியம் எல்லாம் 3 4 2 இதுக்கு எல்சியம் எடுத்தோம் அப்படின்னா 2 போட்டோம்னா 3 2 4 2 3 2 6 6 2 12. அப்போ எல்சியம் எடுத்தா என்ன வருது? 12 வருதுங்களா? 3 4 பிறகுனா 12. அப்போ மேலே 4 பிறகு அப்படின்னா 4 8 4 வந்து பார்த்தீங்கன்னா 3 பிறகுனா 12. அப்போ மேலே 3 பிறகுனா 3 9 2 6 பிறகுனா 12. மேலே 6 பிறகு 4 24. ஓகே. அப்போ என்னது இருக்கு? 8:9:24 இருக்கா பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. அவ்வளோதான். அடுத்த கணக்கு பாருங்க. லாஸ்ட் கணக்கு தான். கீழ்கண்டவற்றில் மிகப்பெரிய விகிதத்தை காண்க. மிகப்பெரிய விகிதம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அப்போ இது வந்து ரேஷியோ இருக்குது. பையில் போட்டோம்னா 5/7 1/2 2/3 5/7 மாற்றி போகிறேன். 5/7 1/2 3/5 7/10. இப்போ என்ன பண்ணலாம்? கேட்டு எல்லாமே எல்சியம் எடுக்கலாமா? ஏன்னா பெரியன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பெரிய விகிதம் அப்படின்னும் போது சார் இருக்கிறதுல 7/10 தான் பெருசாக இருக்குது, அதான் போடணுமான்னு சொல்லி நம்ம போட்டுரும். பட் நான் அப்படி கிடையாது. இங்கே விகிதம் பிரிக்கப்பட்ட பிறகு 10ல் 7 பங்கு பெருசா, 7 5 பங்கு பெருசா, 2ல் 1 பங்கு பெருசா, 5ல் 3 பங்கு பெருசான்றத நான் பார்க்கணும். ஓகே. அப்போது பையில் இருக்கக்கூடிய நம்ம இப்போ 2 7 2 5 10 எந்த வரும்? 2 போடலாமா? 7 போட்டோம் அப்படின்னா O2 5 I2. அடுத்து 5 போட்டோம் அப்படின்னா 7 1 1 1. அப்படின்னா வரும் 5 10 70. அப்போது ஆன்சர் 70 அப்படின்னும் போது 7 10ஆல் பெருக்குனா 70. மேலே 5ஆல் பெருத்து பெருக்குனா I/50. அடுத்து 2 வந்து 35ஆல் பெருக்குனா 70. மேலே 35 பெருக்குனா 35 35. அடுத்தது 5 வந்து பார்த்தீங்கன்னா 14ஆல் பெருக்குனா வரும். இப்போ மேலேயும் 14ஆல் பெருக்கணும் அப்படின்னா 3 12 30 42. 10 7ஆல் பெருக்குனா 70. 7 7 பெருக்குனா 49. இதில் எது பெருசாக இருக்குது? 50 இருக்குது. நம்பர்லேயே பெரிய நம்பர். இந்த 50க்கான விகிதம் என்ன? 5/7. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 7 5 பங்கு என்பது தான் இருக்கக்கூடிய விதத்தில் மிகப்பெரியது. அப்போ 5/7 என்பது சரியான ஆன்சர். ஓகேங்களா? அவ்வளோதான்பா. சரியா? அடுத்து இந்த மேக்ஸ் வந்து உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 சம் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் தெரியப்படுத்துங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான சம்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு கணக்கு பேஸ் பண்ணி வந்திருக்கும். 2வது கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த கணக்கு. ஓகே. ரெண்டுமே முக்கியமானது தான். இதெல்லாம் ப்ரீவியஸ் கேட்ட கொஸ்டின் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை செக் பண்ணிவிட்டு ஆன்சர் என்னது கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நம்ம வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய அஃபிஷியல் டெலிகிராம் சேனல் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதில் மறக்காமல் ஆட் ஆகிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.